மூடு. ஹாப்பி. இது இது இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இந்த பையன் முதல்ல இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். தம்பி எவ்வளவு இருக்கு இதுல? எண்ணி பார்த்துக்கோ வீட்டுக்கு போய். தம்பி சரி, இங்க என்ன எனக்கு டைம் பத்தாது. தேங்க்ஸ், நான் வரட்டுமா? நான் வீட்டுல போய் நிக்கிறேன். ஆபீஸ் கிடக்கட்டும் ஆபீஸ். இந்த மேகி நம்மள என்னெல்லாம் திட்டிட்டா. இடைஞ்சல் பண்ண குரங்கு. குரங்கா நம்ம இன்னைக்கு காமிக்கலாம் மேகிட்ட. இந்த குரங்கு பண்ற அத்தனை சேஷ்டையாக்கும் நாம இன்னைக்கு பண்ண போறோம். இப்பவே ஆரம்பிச்சிட்டியா? கரெக்டா. உன்னத்தையும் அவனத்தையும் டிச்சு கொடுக்க அவன் மூக்கும் டச் பண்ண அப்புறம் கிசுதான். அட பாவி, என்னவா காச்சு நோக்கு காலங்காத்தால நீயும் சாம் மாதிரி உளர ஆரம்பிச்சிட்டியே. Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage. ஒரு மார்னிங் எஃபெக்ட்ல முதல்ல டைட்டில் சொல்றான், அப்புறம் கதையே சொல்றான். சாயக்கடை சரசு சார். சாலக்குடியில போய் மலையாளத்தில் எடுக்க போறியா? வேற டைட்டில் சொல்லுப்பா. அஞ்சரை குளம். என்னது? அஞ்சரை குளம் சார். அஞ்சரை குளம். குட் 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 குட். 5 குளம் கேள்விப்பட்டிருக்குதோ, 6 குளம் கேள்விப்பட்டிருக்குதோ, 5 குளம் அதான் நாவல்ட்டி. இங்கேதான் டண்டா பாணி நீ நிக்கிறான். மேலே பாக்குறான். பிளாஷ்பேக்கா? ஆமா சார். ஆனா சீன்ல இல்ல சார், என் பர்சனல் லைஃப்ல சார். சொல்றான் சார், ஒரு நைட் எஃபெக்ட்ல அப்படியே கொண்டு போனா ஒரு 100 பைக் ஹெட்லைட்டே இல்லாம போதுமா? சடச்ச கட்டு கட்டு. ஏன் சார்? சொல்லு அப்புறம். ஒரு 50 பைக் சும்மா சடச்சட. வெட்டு பட்ஜெட் தாங்குறான் இல்ல மேன் இந்த சேட்டு. சரிங்க சார். ஒரு ஒத்த பைக்ல. ஐயோ, ஒத்த பைக்கா? பெட்ரோல் என்ன விலை விற்கிறான் தெரியும்? தேவையில்ல சார், அந்த ஒத்த பைக்கும் தேவையில்ல சார். சக்கரங்கள சைக்கிள்ல இது தேவை. ஹீரோயின் அப்படியே பறந்து வர, எதிரில் அப்படியே ஜெட்டி விமான வேகத்துல நம்ம ஆறுமுகம் அப்படியே தாவி வர. ஆறுமுகம் யாரு அது? அது நம்ம ஹீரோ சார். நம்ம ஆறுமுகம் ஆறுமுகம் அவன் தான் சார். ஓஹோ, சொல்றான் மேன். அப்படியே ஆறுமுகம் அந்த ஹீரோயினை பார்க்க, அந்த காந்த கண்ணி அப்படியே ஆறுமுகத்தை நோக்க, அவனும் நோக்க இவளும் நோக்க, அண்ணலும் நோக்கினாள் இவளும் நோக்கினாள். பாட்டு வச்சிட்டேன் சார் அந்த சீன்ல. அங்கதான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் போலான்ட்டு இருக்கேன் சார். கட்டு மியூசிக் டைரக்டர் கட்டு. பாட்டு எழுதுறாಳು கட்டு. பாட்டு நான் தான் எழுதுவேன். அப்புறம் யார் சார் பாட்டு பாடுது? அதுவும் நான் தான் பாடுது. பாடுது ஆடுது நமக்கு தெரியாது, பாடுது மட்டும் செய்யறேன். ஒரு தத்துவ பாட்டு சொல்றேன், கேட்டு. எந்த பாட்டு? அது எனக்கு தெரியறான் இல்லப்பா. பாப் பேட்டாக்கு சொல்லி கொடுத்த பாட்டு தான் தெரியறான். பாடட்டுமா? என்ன பாட்டு பாடுது சார்? எழுதுவா சார்? கேளு. சரிங்க சார். நம்பளிக்கு சொல்றத நிம்பளிக்கு கேட்டுக்கோ, தம்பிடிக்கு தம்பிடி வட்டியும் போட்டுக்கோ. சரிதானா யாவும்? அரே சரிதானா யாவும் யாவும். புரியுதா? ஒன்னும் புரியலையே சார். புரியலையா? இன்னொரு பாட்டு பாடுறான், கேக்குதோ? இன்னொரு பாட்டா? கேக்குறான்ல. தலை வலிக்குது. சொல்லுங்க சார், கேட்டுதானே ஆகணும். வாஹியா வாஹியாலா வாஹியாலா தீனமே ஹோசையா. புரியுதா? புரியலையே சார். இது ஹிட்டு, அதனால நான் சொல்ற பாட்டும் ஹிட்டு. புரியுதா? சார் லாஸ்டா பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஹீரோவும் வரல ஹீரோயின் வரல சார். வில்லன் செத்து போயிட்டான் சார். அவங்க அம்மா மட்டும் பணத்தை தூக்கிட்டு வராங்க சார். அந்த சீன்ல ஒரு நைட் எஃபெக்ட்ல அப்படி காட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 25 லேடி டான்சர்ஸ் லலலா லலலா பாடிட்டு வராங்க சார். லலலா நல்லா இருக்குது. 25 டான்சர்ஸ் இருந்தா நல்லா இருக்காது. ஏன் பைக்கே தர மாட்டேன்னு சொல்லுது, இதுல டான்சர்ஸ் வரையா? டண்டா பாணி என்ன சார்? எனக்கு ரொம்ப கோபம் வருது. சரிங்க சார். சார் ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார். அப்படி ஒன்று இருக்குதா? சொல்லு. இந்த தண்டாபாணின்னு சொல்லாதீங்க சார். இதை மாற்றி தண்டாபாணி எப்ப சார் சொல்லுவோம்? எப்பா, நம்ம இருக்கிறது சென்னை சிட்டில. அதாவது நாங்க டண்டா பாணி கோல்டு வாட்டருக்கு சொல்லுது, நீங்க டண்டா பாணி சாமியை பார்த்து சொல்லுது. இன்னைக்கு சென்னையில சாமி பார்த்து கேட்ட உடனே மழை வருது. மழை வந்து சக்கா சக்கான்னு கொட்டுது. சார் அடுத்த சீன்ல ஏய், நான் சொல்ற மாதிரி கதையை மாத்திட்டு வரல, உன்னை 7 நாட்டு சனி பிடிக்கிறான். கெட் அவுட் ஃப்ரம் ஹியர் மேன். சரிங்க சார், வரேன் சார். मेरी प्यारी बिंदु
ओ मेरी न्यारी ही बिंदु हेलो मंगाराम एंड एसोसिएट्स टीवी प्रोड्यूसर्स ये ஐடி ரைடா கிளம்பிட்டாங்களா தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஓ 50 லட்சம் ரூபாய் கருப்பு பணம் பிளாக் மணி என்ன பண்றது அட கடவுளே ஹலோ 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 குட் மார்னிங் குட் நைட் குட் ஈவினிங் அதுல இங்க மிஸ்டர் மங்காரம்ன்றது யாரு? ராம் ராம் அது நான் தான் ஷாப் ஆப் क्या लेंगे ठंडा या गरम எனக்கு ஹிந்தி புரியாது, தமிழ்ல கேளுங்க ப்ளீஸ். டீ காஃபி கூல் ட்ரிங்க் ஏதாவது சாப்பிடுது அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் எதுவும் வேணாம். எவ்வளோ பெரிய ஆளு இவ்வளோ சிம்பிளா இருக்கிறீங்க சார். அது எனக்கு இந்த பந்தான்றது பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டா மாதிரி இருக்குது. இல்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணி செக் பண்ணி பேஸ்ட் போயிட்டோம்னா அதுக்காக தான் கொஞ்சம் சீக்கிரமா வந்தேன், ஈஸியா இருக்கும்ல. என்னடா அவன் எவ்வளவு கொடுக்கலான்றது யோசிக்கிறானா? சரி கேட்டு பார்ப்போம். சார் இந்த ஆர்டிஸ்ட்க்குலாம் பேமெண்ட் எப்படி, செக்கா இல்ல கேஷா? இந்த மங்காராம பார்த்து ரொம்ப கேவலமா கேள்வி கேக்குது. நம்ம கம்பெனில எல்லாருக்கும் செக் தான் சார் தரான். ஆமா, ஆர்டிஸ்ட்க்கு செக்கு, டெக்னீஷியன்ஸ்க்கும் செக்கு. போன மாசம் கேமராமேன் பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கும் நான் தான் செக் கொடுத்தேன். எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கும் ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு இல்லையா பசங்களுக்கு, அதுக்கும் செக் பேமெண்ட் தான். எல்லாம் செக்கு. இப்ப நிமிஷத்துக்கு வரும். இந்த பர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சா கொஞ்சம் வசதியா இருக்கும். பர்சன்ட் இல்ல, நான் எப்பவுமே அதிகமா ஆசைப்பட மாட்டேன். உங்க பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நான் வாங்கிக்கிறேன். பொடிய உங்க கூட யாரும் வரலையா சார்? யாரு? அது உங்க டேமேஜ் உங்க மேனேஜர். உங்களுக்கு எப்படி தெரியும்? இத்தினூண்டு மண்டையில் எவ்வளோ எழுதி வச்சிருக்கேன். ஆமா, இது மாதிரி தான் சார் சினிமா ஃபீல்டு. இத்தினூண்டு ஃபீல்டு சார். இந்த மங்காராமுக்கும் இந்த ஃபீல்டில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும். என்னமா சொன்னீங்க சார் நீங்க? அவரு நான் வீட்டில் விட்டு வந்துட்டேன். அவர் எதுக்குன்னு இப்போ சார் சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும் கொடுத்தா போருமா இல்ல அவரையும்? ஓ, மேனேஜர் கவனிக்குமான்னு கேக்குறீங்களா? அது வேணா, நான் ஏற்கனவே அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 50,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்க எனக்கு கொடுக்குற அமௌண்ட்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துறேன். நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். மேனேஜருக்கு 50,000 ரூபான்னா உங்க ரேஞ்சு? என் ரேஞ்ச் என்னன்னு சொல்லணும்னா, மேனேஜர் சொன்ன கணக்குப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா 43,75,000 ரூபாய் வருது. என்கிட்ட உள்ள இருக்கிற கருப்பு பணமே 50 லட்சம் ரூபாய் தான் சார். பிளாக் மணியா? என்ன சார் சொல்றீங்க நீங்க? ஆமா சார். ஆனா என்கிட்ட டைரக்டர் இந்த மட்டும் தான் சார் சொன்னாரு. டைரக்டரோ? நீங்க ஐடி ஆபீஸ்ல இருந்து வரல? சாச்சா, அடுத்த படத்துல உங்ககிட்ட ஹீரோ சான்ஸ் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். அதனால தான் அட்வான்ஸ் படத்தை கொஞ்சம் ஏர்லியா வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். அந்த கடைசி சென்டென்ஸ் ஒரு தடவை சொல்றீங்களா? உங்க அடுத்த படத்தோட ஹீரோ நான் தான் சார். அதனால தான் அட்வான்ஸ் படத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கடைசி வார்த்தை ஒரு தடவை சொல்றியாப்பா? அட்வான்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எழுந்துறேன் சார். எழுந்திருக்கிறான் சார். சார் ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எழுந்திருக்கிறான் மேன், போறான் வெளியே. மிஸ்டர் மங்காராம், நீங்க ஓவரா பேசுறீங்க. இவ்வளவு நேரம் போன்ல பேசின ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஓபன் பண்ணிட்டீங்க, எனக்கு எல்லாமே தெரியும். நான் மட்டும் ஒரு 1,000 ரூபாய் செலவு பண்ணி வெளியில போய் ஒரு போன் கால் பண்ணன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்க கதி யோசிச்சு பாருங்க. மிரட்டுறியாப்பா? யோசி. மிரட்டுறியா? நான் மிரட்டல சார், ஒரு சின்ன எச்சரிக்கை. அப்புறம் உங்க இஷ்டம், அப்புறம் நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க. நான் கிளம்புறேன். நான் வரட்டுமா சார்? தம்பி விவரம் தெரிஞ்ச தம்பி. காது தம்பி, மனுஷ புத்தி குரங்கு புத்தி. அது correct. அப்படி தாவனாலும் தாவும், இப்படி தாவனாலும் தாவும். அது correct. ஒரு நிமிஷம் மடக்கு. எதுக்கு மடக்கு. கண்ணை மூடு. கண்ண மூறதா? அல்வா அல்வா இப்போ குடுத்துறாதமா தெர சேட்டு. தெர மூடு. ஹாப்பி? இது இது இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இந்த பையன் முதல்ல இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். தம்பி எவ்வளவு இருக்கு இதுல? எண்ணி பார்த்துக்கோ வீட்டுக்கு போய். தம்பி சரி, இங்க என்ன எனக்கு டைம் பத்தாது. தேங்க்ஸ், நான் வரட்டுமா? நான் வீட்ல போய் நிக்கிறேன், வரேன். வர இல்ல போறான். ஆக்ட் பண்ண சான்ஸ் கிடைக்கல, அமௌண்ட் கிடைச்சிருச்சு. ஓகே. பகவான், டேய் ठंडा पानी बड़ा சாபம் கொடுத்த எனக்கு.
ஏய் அர்ஜு என்ன பண்ணிட்டு இருக்காய்? ம், என் கெட்ட நேரம். உனக்கு மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பாடு கட்டிக்கிட்டு இருக்கேன். உன் நல்ல நேரம் நீ டை கட்டிக்கிட்டு இருக்க. ம், ஏன்டா அர்ஜு இந்த டைய கொஞ்சம் கட்டி விடுறியா? ம், ம். இது ஒண்ணுதான் குறைச்சல். என்ன ப்ளீஸ்டா அர்ஜு. ம். இப்படி நான் வந்து உனக்கு முடிச்சு போடுறதுக்கு பதிலா நீ எவ கழுத்துலயாவது 3 முடிச்சு போட்டிருந்தனா நீ இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வந்திருப்பா. ஏண்டா ஒரு டைய கட்டுறதுக்காக கல்யாணத்தை கட்டிக்க முடியுமா? பின்ன அவ உனக்கு டை கட்டுற சாக்குல அப்படியே உன் கழுத்தை புடிச்சு இழுக்க இருக்க நீ அவளை கட்டி அணைக்க எனக்கு அப்படியே அவ வெக்கப்பட உன் நெத்தியும் அவ நெத்தியும் டிச்சு கொடுக்க அவ மூக்கும் உன் மூக்கும் டச் பண்ண அப்புறம் கிசுதான். அட பாவி என்னவா காச்சு நோக்கு காலங்காத்தால நீயும் சாம் மாதிரி உளர ஆரம்பிச்சிட்டியே. சாரி டாக்ஸ், நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சரி சரி என்னவாக்கு இவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான்? ஏதோ ஷூட்டிங் இருக்குன்னா சொல்லிட்டு இருந்தான். கிடைச்ச சான்ஸை எப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் பார் இடியட். நம்ம பொங்கோ கூட தான் சாம் மாதிரியே ஒரு வேலை கிடைச்சது. எவ்வளவு பொறுப்பா போயிட்டு இருக்கா தெரியுமா? இதுவும் இருக்கே எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு. ஆமாண்டா இந்த மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால தான் பொம்பளைங்கெல்லாம் நல்லா முன்னேறிண்டே போயிட்டு இருக்கா. சரி ராக்ஸ், ஆ? நீயே அவனை எழுப்பு. ம். நான் எழுப்பினா அவன் திட்டுவான். ஆமாமா சாம் சாம் ரெடி சார், டேக் சார். என்னடா? ஏண்டா ஏதோ ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தியே. ஆமா ஆமா பெரிய ஷூட்டிங்டா. ஏசியும் போட மாட்டேங்கிறானுங்க, ஒன்றும் போட மாட்டேங்கிறானுங்க. ஒரே வேர்வடா, கசன்னு இருக்கு. ச்சே. சார், ஆ, உங்க ஷூட்டிங்க்கு எங்க செட்டு போட்டிருக்காங்க? பீச்ல. யூஸ்லெஸ். சாம், நீ ஹீரோன்னு சொன்ன, லேட்டா போனா எப்படிடா? ஏய் லேட்டா போனாதான்டா ஹீரோ. ஷோ, இவன் கூட பேசிட்டு இருந்தேன்னா நேக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடும். நான் கிளம்புறேன்டா அர்து. சரி என்னவா டிஃபன் பண்ணிருக்காய்? ஆ, ஏய் தயிர் சாதமா? ஆ, ஏண்டா தொட்டு கூட ஒண்ணும் இல்லையடா. ஆ, என்ன தொட்டுக்கோ? ஏய் நான் தயிர் சாதத்துக்காக தொட்டு கேட்டேன். போராக்ஸ், நீ திடீர்னு தொட்டுக்க கேட்டா நான் எங்க போறது? இந்த தயிர் சாதத்துக்கு மட்டும் ம்? எலுமிச்சங்கா ஊறுகாய் தொட்டுக்க இருந்ததுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? எலுமிச்சங்காய் ஊறுகாய் தானே? இரு, ஏய் நான் தொட்டு கேட்டா நீ எங்க வாக்கு போயிட்டு இருக்காய்? அதுக்குதான். எதுக்கு? அதுக்கு ராக்ஸ், எதுக்குடா? தொட்டுக்க. தொட்டுக்குவா யார? நீ தானே எலுமிச்சங்காய் ஊறுகாய் வேணும்னு கேட்ட. ஆமா. நம்ம ஃப்ளாட்ல எலுமிச்சங்காய் ஊறுகாய் காலி ஆயிடுச்சு. ஓ நான் போய் கேர்ள்ஸ் கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடா சரிடா. ஓகே, பாய். பாய். பொங்கோட கோங்கரா சட்னி எலுமிச்சங்காயோட நல்லா இருக்கும் இல்லையா? டே அர்து, ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே. ஏ மேகி, என்ன பயங்கர மூட்ல இருக்க? யார் அந்த ரகசிய சிநேகிதன்? அவன்தாயா என்னோட புது பாய் ஃப்ரெண்ட், என்னோட எஸ்எம்எஸ் ஃப்ரெண்ட். எஸ்எம்எஸ் ஃப்ரெண்டா? அது என்ன எஸ்எம்எஸ் ஃப்ரெண்ட்? ஸ்வீட் மெசேஜ் சர்வீஸ். ஸ்வீட் மெசேஜ் சர்வீஸ் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சு கிழிக்கிறான். பாக்குறியா? ஒரு மெசேஜ் இருக்கு. அன்பே, நீ நடந்தால் அதுதான் மாடர்ன். நீ பேசினால் போதும், ஒவ்வொரு வார்த்தையும் கோல்டன். அப்படி எழுதிருக்கு. நீ நீ சிரித்தால் போதும், வெட்கப்படும் மல்லிகைப்பூ கார்டன். அப்படி தெரியலையே. நானோ பொக்கிஷமாக உன்னை என் மனதில் பாதுகாக்கும் வார்டன் வார்டன் வார்டன். சி, இதெல்லாம் ஒரு கவிதையா? பெரிய எஸ்எம்எஸ் ஃப்ரெண்ட் தான். ஆமா, இவ்வளவு நாளா சொல்லி விட்டுட்டு இருந்தியே சாம், ராக்ஸ் அவங்களாம் என்னம்மா? என்ன நாங்க இப்போ? போங்கோ, அந்த பசங்க எல்லாம் தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் தொட்டுக்கிற பாட்டி. ஐயோ, சியா, அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான், நத்திங் மோர் தென் இட். ஆனா என்னோட ராஜ் இருக்கான் பாரு, எல்லார விட ஒரு படி மேலேயே நிக்கிறான். அதனால இன்னைக்கு ஈவினிங் அவன் காஃபி ஷாப்ல ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ண போறான். போங்கோ, ப்ரப்போஸ் பண்ண போறானா? மேகி, இப்ப நீ ஒரு படி மேலதான் ஏறி இருக்க. கூடி சீக்கிரம் இந்த ராஜ நீ டோட்டலாவே மேல அனுப்ப போற. ப்ளீஸ் மா தாயே, ஒருத்தனோட லைஃபோட இப்படி வீணா விளையாடாத. அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் ஞாபகம் இல்ல உனக்கு?
இன்சிடென்ட்டா? அது கொஞ்சம் யோசிச்சு பாரு அன்னைக்கு. போங்கோ, அது ஒண்ணும் இன்சிடென்ட் இல்ல, இட்ஸ் an ஆக்சிடென்ட். ஓகே, அதுக்குள்ள நான் என்ன பண்றது? அந்த ஆள் ரோட பார்த்து ஓட்டாம என்ன பார்த்து ஓட்டினா அதுக்கு நான் என்ன பண்றது? அது சரி, அவனை விடு. 2 மாசம் முன்னால உன்னையே நினைச்சு பைத்தியம் மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே, வீட்டுக்கெல்லாம் கூட வந்து பொக்கே கொடுத்து ஐ லவ் யூ சொன்னானே, அவங்க கதி ஞாபகம் இருக்கா? மண்டையில அடிபட்டு 8 ஸ்டிச்மா. அதுக்கு என்ன சொல்ற? அதுக்கு நான் என்ன பண்றது போங்கோ? அவன் படிக்கட்டுல நடக்க தெரியாம நடந்து கீழே விழுந்து மண்டையை உடைச்சுக்கிட்டான். அதுக்கு நான் என்ன பண்றது? அவனும் அவன் மொகர கட்டி. சரி, இன்னைக்கு வரப்போற மூஞ்சியாவது நீ பாத்திருக்கியா? அது எப்படி? யாருக்கு தெரியும், இன்னைக்கு வரப்போறவனாச்சும் அழகா இருப்பான்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? நீ இன்னும் பாக்கலையா? இன்னைக்கு காஃபி ஷாப்க்கு வர சொல்லிருக்கல, காஃபி ஷாப்ல வந்ததும் நானே அவனை பார்க்க போறேன். காஃபி ஷாப்க்கு எதுக்கு கூப்பிடுற? பேசாம நம்ம வீட்டுக்கே கூப்பிடலாம்ல. போங்கோ, அவனை வீட்டுக்கு கூப்பிடுவேன்யா. ஆனா அந்த எதிர் பிளாட்ல 3 குரங்குங்க இருக்கு பாரு, அதுங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது என்னமோ கரெக்ட் தான். இந்த 3 கொரில்லாஸும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிருஷ்ணா காட்டேஜ் ஜூவா மாறிடுச்சு. கரெக்டியா? மேகி, நான் உன்னை கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நோனப்பா. இன்னைக்கு நீ மீட் பண்ண போறிய ராஜ், அவனோட மூஞ்சி கொஞ்சம் கேவலமா இருந்தா நீ என்ன பண்ணுவ? சான்ஸே இல்ல. ஏன்னா அவன் பேசுறத வச்சு பார்த்தா அவன் ஸ்மார்ட்டா, கியூட்டா, சார்மிங்கா இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி என்ன அவன் பேசிட்டான் உன்கிட்ட? எவ்வளவு அழகா சொன்ன தெரியுமா? பொண்ணுங்களெல்லாம் பூ மாதிரி பாக்குறானா. ஓ, அதுக்கு நான் அவன்கிட்ட என்ன பூன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, இந்த குளத்துல எல்லாம் தனியா இருக்குமே ஒரு பூ, லோட்டஸ். Yes, அந்த பூன்னு சொன்னான். உன்கிட்ட 100 வாட்டி சொல்லிருக்கேன், இந்த மாதிரி ஐஸ் வைக்கிற பசங்கள நம்பாதன்னு. நீ கேட்க மாட்ட. ஒரு நாள் நீ பெருசா ஏமாற போற, நீ பாரு. இல்ல போங்கோ, அவ லவ்க்கு எவ்வளவு அழகா எக்ஸ்பிரஷனோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது. நான் கொடுக்கட்டுமா எக்ஸ்பிளனேஷன்? L for love, O for observe, V for variety, E for enjoy. இதுதானே சொல்லிருப்பாவ. பெருசா என்ன புதுசா சொல்ல போறாங்க இந்த பசங்க? இல்ல போங்கோ, அவன் வந்து இது எப்படி சொன்னா தெரியுமா? காதல் வந்து ஒரு சுகப்பிரசவம் மாதிரி, அது சிசேரியனா இருக்க கூடாது. அதுல எவ்வளவு மீனிங் இருக்கு பாரு போங்கோ. கண்டிப்பா நீ ராங் ரூட்ல போற, எங்கேயோ மோத போற. போங்கோ, நான் நல்ல கிளியரா தெளிவா இருக்கேன். ஓகேயா? இது வரைக்கும் ஒரு 50 பாய் ஃப்ரெண்ட் நீயும் பாத்திருப்ப. என்னைக்காவது தெளிவா இருந்திருக்கியா நீ? தெளிவா இருந்திருக்கியா நீ? போங்கோ, அவன்கிட்ட ஏதோ ஒன்னு இருக்கு தெரியுமா? He is something special boy போங்கோ. ஸ்பெஷலோ சாதாவோ அத பத்தியெல்லாம் கவலைப்பட எனக்கு டைம் இல்ல. எனக்கு இப்ப ஆபீஸ்க்கு போகணும். நான் கிளம்புறேன். ஆளை விடுமா மரகத வள்ளி. மரகத வள்ளி இல்ல, this is மேகியா, மேகி. இந்த மேகி ரொம்ப தான் பீத்திக்கிறாளே. அந்த முகரகட்டையை நான் பார்க்கணும்டா அர்த்தம் இன்னைக்கு. ஆமாமா, இன்னைக்கு அவங்கள ஒரு வழி பண்ணிடணும். ஆமாமா. ராக்ஸ், இப்ப எதுக்காக நீ டைய கட்டுற? நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவாக்கும் போட போறேன். ஓ, அண்ணண்ட சைக்கிள்ல சீட் இல்லை, பெல் இல்லை, மொட்காட் இல்லை, பொம்பில்லை, பொடல் இல்லை. அண்ணண்ட சைக்கிள்ல சீட் இல்லை, பெல் இல்லை, மொட்காட் இல்லை. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் இருக்குதா? யாரு? ராக்ஸா? இல்ல சாம் சார் இருக்குதா? சாம் சாரா நீங்க? நான் ப்ரொடியூசர் ஜுன்ஜுன்வாலா பேசுது. ஜுன்ஜுன்வாலாவா? பைராம்ஜி ஜிஜி பாய் ஜுன்ஜுன்வாலா பேசுது. மிஸ்டர் பைராம்ஜி ஜிஜி பாய் ஜுன்ஜுன்வாலா, வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? சாம் சார்க்காக எல்லாரும் ஸ்பாட்ல வெயிட் பண்ணுது. நிம்மல் சீக்கிரமா அனுப்புது. சாம், காலங்கத்தால ஏன்டா அப்படி இம்சை பண்ற? இது உனக்கு காலங்காத்தாலையா? மணி 10 ஆகுது தெரியும்ல? அதுக்கு என்ன போ? இப்ப போன் கால் வந்தது. யார் தெரியுமா? யாரு? உங்க ப்ரொடியூசர் பைராம்ஜி ஜிஜி பாய் ஜுன்ஜுன்வாலா. விரா
என்னடா இவ்வளோ சாதாரணமா கேட்டுட்ட? அப்படின்னா உங்க படத்துக்கு டைரக்டர்? தரம் சிஜி டொங்கிஜி டப்பாவாலா. அப்போ உங்க படம் பேர் என்ன? உய்யாலவா? ஊலலலா. ஓ லலலா. ஊலலலா. ச்சே, நீ சொல்றது பார்த்தா எனக்கு நம்பிக்கையே வரல. நம்மளனா போ. இல்ல இருந்தாலும் வந்த போன் காலை பார்த்தா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா தான் இருக்கு. சரி, நீ நடிக்கிறதா சொல்றியே அது படமா இல்ல இப்ப நீ நடிக்கிறியே அது படமா? படம் ரிலீஸ் ஆகி ஓடும்ல, அப்பா பாத்துக்கோ. படம் ஓடுறத பத்தி நீ சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லணும். டேராக்ஸ், ஆபீஸ்க்கு லீவ் போடுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆமாண்டா, பின்னென்ன ஆபீஸ் கிடக்கட்டும் ஆபீஸ். இந்த மேகி நம்மள என்னெல்லாம் திட்டிட்டா. இடைஞ்சல் பண்ண குரங்கு. குரங்கா நம்ம இன்னைக்கு காமிக்கலாம் மேகிட்ட. இந்த குரங்கு பண்ற அத்தனை சேஷ்டையாக்கும் நாம இன்னைக்கு பண்ண போறோம். இப்பவே ஆரம்பிச்சிட்டியா? கரெக்டுடா. இல்லடா, சரி அதை விடு. எங்கேயாக்கும் நம்ம சினிமா குரங்கு காணும். சினிமா குரங்கா? இப்பதான் பைராம்ஜி ஜிஜிபாய் ஜுன்ஜுன்மாலா ஃபோன் பண்ணாரு. ஷூட்டிங் கிளம்பிட்டு இருக்கு. ஓ அப்படியா? சரி, அந்த குரங்குகிட்ட இந்த விஷயத்த சொன்னியா? எந்த குரங்கு கிட்ட? பைராம்ஜி ஜிஜிபாய் ஜுன்ஜுன்மாலா கிட்டயா? அந்த குரங்குலடா, நம்ம சாம். அவங்கிட்ட சொன்னியா? சாம்? ஐயோ, அவனுக்கே இப்பதான் உருப்படியா ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அவன் கிட்ட போய் மேகி யாரோ ப்ரப்போஸ் பண்றாங்கன்னு சொன்னா இங்கே டேரா அடிச்சிடும். வேணாம். ஆமாமா, நீ சொல்றது கூட ஒரு விதத்துல கரெக்ட் தான். கரெக்ட். நாம ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை டீல் பண்ணிக்கலாம். கேட்டியா? டீல் பண்ணிக்கலாம். உட்றா. மாமா, காலையில இருந்து கடை காலியா இருக்கு, ஒருத்தனையும் காணோம். அதான் எனக்கு தெரியுமா. இப்ப அதுக்கு என்னடா? சும்மா தானே இருக்கீங்க, வாசல்ல நின்னு 4 பேரை கூட்டு வரலாம்ல. ஏண்டா, நான் என்ன வந்து முதியோர் கல்வி திட்டமா நடத்திட்டு இருக்கிறா? தெருவுல போற பெரியவங்களை எல்லாம் கூட்டு வந்து உள்ள விடுறதுக்கு? இங்க பாருங்க மாமா, என்னது? ஜூஸ் போட வாங்கி வச்ச பழங்களும் அப்படியே காஞ்சி போகுது. ரொம்ப தடவாத, கையெடு. டேய், பழம் எப்படா வேஸ்ட் ஆகு? ஆயுத பூஜை வருதுல, அப்ப யூஸ் பண்ணிக்க. ஆயுத பூஜை நம்ம கடைக்கு? மாமா, அதெல்லாம் வியாபாரம் நிறைய நடக்குதுல்ல, அந்த கடைக்கு தான் ஆயுத பூஜை வைக்கணும். ரொம்ப திமிரு தெனாவட்டுறா. டேய், ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு ஒரு காஃபி ஹவுஸ் வச்சிருக்க, டெய்லி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற. நீ சொன்ன மாதிரி ஆயுத பூஜையெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அழுக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கு தான் அதெல்லாம் தேவை. இருந்தாலும் இவ்வளவு பெரிய அழகான காஃபி ஹவுஸ்ல ஒரே ஒரு குறை மட்டும் இருக்குது. என்னது அது? திருஷ்டி பொம்மை மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேன் பாரு, அதான்.